பசலைக்கீரையிலேயே 2 விதம் இருக்குது. கொடி பசலை, தண்டு பசலை. இது வந்து கொடி பசலை. இதோட தண்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கலரில் இருக்கும். இந்த கொடி பசலை பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகரிக்கிறதுக்கும், உடம்புல இருக்க பாடி ஹீட் போக்குறதுக்கும், அது மட்டும் இல்லை நம்ம உடம்புல போட்டிருக்க நீர் எல்லாமே போக்குறதுக்குமே இந்த கீரையை நம்ம வந்து உணவாக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாகும். இந்த கொடி பசலையை வந்து எப்படி வளர்க்கலாம், விதை மூலமாகவும் வளர்க்கலாம், தண்டு மூலமாகவும் வளர்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம விதை மூலமாக எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொடி பசலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸை நீங்கள் அமுத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிங்கிஷ் கலரில் இருக்கும். அந்த சீடை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் காய போட்டு கூட நீங்கள் அப்படி வந்து முளைக்க போடலாம். அப்படி இல்லை நீங்கள் அதை சீடை எடுத்துக்கூட அப்படியே போட்டு நீங்கள் இந்த மாதிரி முளைக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் சூப்பராக வந்துடும். இதை வந்து தனியாக நீங்கள் ஏதாவது கொடி மாதிரி தான் இது வளர்கிறனால ஏதாவது சப்போர்ட்டோட நீங்கள் வச்சு விடும்போது, இல்லைனா ஏதாவது மரத்து பக்கத்துலேயோ இல்லை பந்தல் போட்டோ இல்லை வேலி பக்கத்துலேயோ வச்சு விட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடி பசலை வந்து வளர்ந்து வரும். இதை வந்து நீங்கள் சூப்பாவோ இல்லை பருப்பு போட்டு கடையிலாவோ நீங்கள் உணவில் எடுத்துகிட்டு வரும்போது உடம்புல இருக்கிற ரத்த லெவலை வந்து அதிகரிக்கிறதுக்கும் பாடி ஹீட் போக்குறதுக்குமே இந்த கொடி பசலை வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.